இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து இந்த மாதத்திலும் கூட சிந்திக்கும்படியாக ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்த போது கர்த்தர் எனக்கு கொடுத்த தலைப்பு புதிய பயணம். பயணங்கள் சுவாரஸ்யமானது. தமிழ்நாட்டிலே சில நாட்களுக்கு முன்பதாக செய்தித்தாளிலே இல்லை நியூஸ் பேப்பரில் நிறைய இடங்களில் கேட்டிருப்பீங்க. ஒரு சொகுசு கப்பல் சுற்றுலாத்துறையின் மூலமாக முதல் பயணத்தை சென்று வந்தது. அங்கே வந்த சுற்றுலா பயணிகள் எல்லாரும் வந்து அவர்களிடம் ஒரு பேட்டி கேட்டார்கள். இந்த ஆழ் கடல் சொகுசு கப்பல், இந்த கப்பலில் முதல் பயணம் எப்படி இருந்தது? அவர்கள் எல்லாம் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நேரம் போனதே தெரியாது, காலையிலேருந்து இரவு வர என்னென்ன வேலை செய்யணும், எப்படி இருக்கணும்னு எல்லாமே அங்கே போடப்பட்டிருந்தது. சிறு பிள்ளைகளுக்கு ஒரு விதமான விளையாட்டு, அவர்களுக்கு ஒரு தனி செக்ஷன், முதியவர்கள், நடுத்தர மக்கள், அப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் அங்கே நடைபெற்றது. இங்கே ஆழ் கடலிலே நாங்கள் இருந்ததினாலே இந்த உலகத்தில் என்ன நடந்தது என்பதை கூட நாங்கள் அறியல. ஒரு வித்தியாசமான பயணமாக இருந்தது. இந்த கப்பலின் நீளம் 700 மீட்டர் இருந்தது. இதனோட தளங்கள் 11 தளம் மற்றும் அறைகள் 796 அறைகள் இருந்தது. நாங்கள் இந்த பயணத்தில் சென்று மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தோம் என்று சொன்னார். பிரியமானவர்களே, பயணங்கள் சுவாரஸ்யமானது. இன்றைக்கும் வேதாகமத்திலே ஒரு சரித்திர புத்தகத்தை நான் திறந்து அதிலே ஒரு பெண், அவளுடைய பயணங்கள் எப்படி இருந்தது என்பதை குறித்து இந்த 7 நாட்களும் நாம் தியானிக்க இருக்கிறோம். ரூத் அவளுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு பயணத்தை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது ரூத் புத்தகத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொண்டு அதை வாசித்து அதனுடைய ஒவ்வொரு வரிகளையும் தெரிந்த பகுதிகளே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ரூத்தின் சரித்திரம். அவள் மோவாப்பிய பெண், நகோமியோடு வந்த ஒரு பெண். அவளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரிந்தது தான். இந்த ரூத் எப்படிப்பட்ட பயணத்தை மேற்கொண்டாள்? மோவாப் தேசம். இந்த மோவாப் தேசம் ஒரு மலை பிரதேசம். இந்த மலை பிரதேசத்தின் மக்கள், இவர்கள் எப்படின்னா ஒரு பழங்குடியின் மக்கள். கானானிய தேசம், கானானியர்களின் சந்ததியில் இருந்து வந்த ஒரு விதமான ஒரு கலாச்சாரம் நிறைந்த மக்கள் தான் இந்த மோவாப் மக்கள். இந்த மோவாப் ராஜரீகத்தை அவர்கள் நிறுவனாங்க. அவர்களுக்குள்ளே ஒரு ராஜரீகம், இது ஒரு தனி ஒரு தேசம், அவங்களுக்குள்ளே ஒரு கம்பீரம். இந்த ராஜாங்கத்துக்குள்ள யாரும் நுழைய முடியாது. ஆனால் இஸ்ரவேலர்கள், ஆனால் அம்மோன் புத்திரர்கள், இந்த இருவர்கள் மாத்திரம்தான் இந்த தேசத்துக்குள்ளே போய் அங்கே தங்கி வாசம் செய்தார்கள் என்று வரலாற்று ஆசாரியர்கள் கூறுகிறார்கள். இங்கே இந்த மோவாப் தேசத்தில் நிறைய காரியங்கள் சொல்லலாம். இந்த மோவாப் பெண், மோவாப்பிய பெண் சொல்லி அநேக இடங்களில் ரூத்தை குறித்து போடப்பட்டிருக்கு. இந்த வாழ்கின்ற உலகத்தில் பெண் பிள்ளை பிறந்தால் பாவம், ஆண் பிள்ளை பிறந்தால் புண்ணியம் என்று சொல்கின்ற உலகம். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்குள்ளே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். மோவாப் தேசத்திலே பெண் பிள்ளைகள் என்றால் மிகவும் ஸ்பெஷல். ஏன்னா அவர்கள் ஒரு தெய்வத்தை வணங்குகிறார்கள். அந்த தெய்வத்துக்காக தனக்கு பிறந்த பெண் பிள்ளைகளை அர்ப்பணிப்பார்களாம். இந்த ரூத்தும் அதே போலதான் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பெண். இந்த மோவாப்பிய தேசத்தில் அந்த பெண் பிள்ளைக்கு என்ன ஸ்பெஷல்னா, அவர்கள் அந்த தெய்வத்திற்கு
நரபலி செலுத்துவது ஒரு வழக்கமான ஒன்று. அந்த தெய்வத்திற்கு நரபலி செலுத்துவதற்காக இந்த பெண்கள் எல்லாத்தையும், பெண் பிள்ளைகள் பிறந்த அத்தனை பெண் பிள்ளைகளையும், அதிலும் முதலாவது பிறந்த பெண் பிள்ளையை அவர்கள் தனியே வளர்ப்பார்களாம். இப்படி அவர்கள் தனியே வளர்த்து மோவாப் தேசத்து அந்த மக்களின் பாரம்பரியம், அவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் அவங்க இப்படி தான் வளரணும் அப்படின்னு சொல்லி அவர்களை தனிமையாக வைத்து அவர்களை வளர்ப்பார்கள். ஒரு காலகட்டத்திலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களை தேர்வு செய்வார்கள். அநேகரை உட்கார வைத்து இந்த பெண் பிள்ளைகளில் மிகவும் சிறந்த பெண் யார் என்று, அந்த பலிக்கான பெண் யார் என்று அவர்கள் நன்று அறிந்து அந்த பலியை செலுத்துவார்களாம். இப்படி மோவாப்பிய பெண்ணாகிய ரூத்தும் இப்படி பலி செலுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பெண். இந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியம் என்னன்னா, தன்னுடைய சிறு வயதிலே தாய் தகப்பனை பிரிந்து தனிமைப்படுத்தப்படுகிறார். அவள் அங்கே பலி செலுத்துகிற அந்த பெண்களோடு கூட வளர்க்கப்படுகிறாள். இரண்டாவது, அவளை பலி செலுத்துவதற்காக அவளை தேர்வு செய்து அவளை எல்லா காரியத்திலும் செக் பண்ணும்போது அவளுக்கு ஒரு காரியம் நடக்குது. பலி செலுத்துவதற்கு தகுதி இல்லை என்று புறக்கணிக்கப்படுகிறார்கள். எங்கிருந்து வந்ததோ தெரியவில்லை, அவளுக்குள்ளே ஒரு காயம் ஏற்படுகிறது. இதனால் அவள் பலி செலுத்துவதற்கு தகுதி இல்லாமல் தனிமைப்படுத்தப்படுகிறாள். இவள் சிறு பிள்ளையிலே தாய் பெற்றோர்களிலிருந்து தனிமைப்படுத்தப்படுகிறாள். இரண்டாவதாக பலி செலுத்த அந்த இடத்துல கூட அவளுக்கு முழுமையான ஆதரவு கிடைக்கவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இங்கே வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இந்த பெண், மோவாப்பிய பெண், இஸ்ரவேலின் தேசத்தில் இருந்து, பெத்லேகேமிலிருந்து வந்த இந்த நகோமியின் குடும்பத்தோடு சேர்க்கப்படுகிறாள். அங்கே அவளுக்கு திருமணம் முடிகிறது. இந்த திருமண வாழ்க்கையில நடந்த காரியம் என்னன்னா, அங்கே அவள் ஆசைப்பட்டு மிகவும் பிரயாசப்பட்டு நடந்த அந்த வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் கிடைக்கல. அங்கே ஒரு இழப்பு ஏற்படுகிறது. தன் கணவனையும் இழந்து விடுகிறாள். இப்போ இங்கே அவளுக்கு தனிமை ஒரு போராட்டம். தனிமை என்பது நமக்கு நாமே உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு பாதை. இந்த ரூத்தும் அதே போலதான் அவளுடைய வாழ்க்கையிலே முதலாவது பயணித்த ஒரு பயணம் தனிமை என்பது நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு முடிவல்ல. அதை இந்த ரூத்துடைய சரித்திரம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. உபாகம் 6:45 இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகி கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இந்த ஒரு வார்த்தை இந்த ரூத்தை தொடுகிறது. இது நிமித்தம் அவள் தனிமையிலிருந்து வெளிவருகிறாள். அடுத்து நம் வாழ்க்கையில என்ன நடக்கும் என்று சொல்லி தன்னையே அர்ப்பணிக்கிறாள். இன்னும் தனிமையிலே அவளுக்கு ஒரே ஒரு துணை, யெகோவா தேவனை அவள் முழுமையாக பற்றிக்கொள்கிறார். இன்றைய நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்குள்ளாக இந்த ரூத்தின் சரித்திரம் என்ன சொல்கிறது? தனிமையின் பாதையிலே நீங்க இருந்தனா அதிலிருந்து வெளியே வரணும்னா தேவனை, யெகோவா தேவனாகி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருங்க. அவள் யெகோவா தேவனை நம்பி செல்லும் போது அவள் தனிமையின் பாதை புறக்கணிக்கப்படுகிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். தர்மையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் கூட கர்த்தாவே, தனிமையின் பாதையிலே எங்களுக்கு துணை நிற்கிற தேவன், எங்களோடு உறவாடுகிற தேவன், தனிமையிலே எங்களை துணை நில்லுங்கப்பா. ரூத்துடைய வாழ்க்கையில அவளுடைய பெற்றோரால் புறக்கணிக்கப்படுகிறாள். அவள் தன்னோடு இருந்த பெண் பிள்ளைகளோடு இருந்த அந்த பலி செலுத்துற இடத்திலையும் கூட அவள் புறக்கணிக்கப்படுகிறாள். வாழ்க்கையிலையும் கூட தன் கணவனை இழந்து தனிமையாகிறாள். அந்த நேரத்தில் நீங்க துணையாயிருந்து வழி நடத்தது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு நீங்க துணையாயிருந்து வழி நடத்துங்க. எங்களுடைய ஆவி ஆத்மா சரித்தியுடைய கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்துகிற எளிமையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.